சாயிராம். ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, என்னுடைய பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சோதனை காலத்தில் என் பிள்ளையை வெற்றியடைய செய்வதே என்னுடைய குறிக்கோள், நோக்கமும் அதுவேதான். நீ தைரியமாக உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு. உனக்கு நிழலாக எப்பொழுதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். ஆம் குழந்தையே, உன்னுடைய சோதனை காலத்திலும் இந்த மங்களகரமான நாளில் நீ திரும்ப திரும்ப என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டதை நான் உன்னிடமே தரப்போகிறேன் குழந்தையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். தெய்வம் நல்லவர்களை எப்பொழுதும் சோதித்து பார்க்கவே செய்யும். ஆனால் ஒருபோதும் கைவிட்டு விடாது. அனைத்தையும் நான் இழந்துவிட்டேன் என்று நீ சொல்லும் அந்த இடத்தில்தான் உன் வாழ்நாளில் பொக்கிஷமே அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள் பிள்ளையே. உன்னை நோக்கி மிகப்பெரிய உதவி வந்து கொண்டே இருக்கிறது என் குழந்தையே. எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் கலங்காதே. இன்றோடு நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகிறது. அதற்கான வேலையை உன் சாயப்பா துவங்கிவிட்டேன். இனி மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன் வாழ்வில் நீ பட்ட அனைத்து கஷ்டங்களும் முடிந்துவிட்டது. என்னுடைய உதவியும் ஆசிர்வாதமும் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. உன் வருங்காலத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று உன் சாயப்பாவுக்கு தெரியும். உன் வருங்காலத்தை உனக்கு ஏற்றாற்போல் எப்படி மாற்ற வேண்டும் என்பதும் எனக்கே தெரியும். எனவே நீ பயப்படாமல் இரு. உனக்கு ஏற்படும் மாற்றத்தை பார்த்து நீயே அதிசயிக்கும் வண்ணம் நான் மாற்றத்தை நிகழ்த்தியே தீருவேன். உனக்கு யாருமே இல்லை, உனக்கு யாருமே துணையாக இல்லை, உன்னை வழிநடத்த யாருமே இல்லை என்று சொல்பவர்களுக்கு முன்னால் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி சொல் குழந்தையே, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று தன்னம்பிக்கையாக இரு. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்வில் விடியல் வந்தே தீரும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் ஒரு பொழுதும் அன்பு என்பது இருக்கவே இருக்காது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் குழந்தையே. மனம் குழப்பமாக இருக்கும் சமயத்தில் மௌனமாக இருந்துவிடு. எந்த ஒரு முடிவையும் எடுக்க நினைக்காதே. அதேபோல் மனம் கஷ்டமாக இருக்கும் சமயத்தில் தைரியமாக இருந்துவிடு. உனக்கு துணையாக உன் தந்தையாகிய உன் சாயி எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்தும் விடாதே. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலும் ஒரு நல்ல பாடத்தை நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். அதுவே உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். உன்னுடைய குறைகளை மறந்தும் கூட மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. தந்தை நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக மற்றவர்களிடம் போய் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நீ கேட்டதெல்லாம் கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. என்னிடம் வா. உன் மனதில் உள்ள குறைகளையெல்லாம் என்னிடம் சொல்லிவிடு. உன் பிரச்சனைகளையெல்லாம் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நீ கேட்காமலேயே அள்ளி அள்ளி கொடுக்கும் உன் சாயிநாதர், நீ கேட்ட பிறகும் உனக்கு கொடுக்காமல் நான் அமைதியாக இருந்து விடுவேனா? என் பொக்கிஷமான கண்மணிக்கு என்ன தேவை, என்ன வழங்க வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. நான் இருக்கிறேன், அச்சமே வேண்டாம். இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நல்லது மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டே இரு. நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். நமக்கு சாதிக்க வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கோ நம்மை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி இருக்கிறது என்று நீ நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. அது தவறான எண்ணம் கூட. சாதிக்க மிக முக்கியமான தேவை தன்னம்பிக்கைதான். அந்த தன்னம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்து விடாதே என் பிள்ளையே. நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய ஏக்கத்திற்கு, உன் கண்ணீருக்கு பதிலாக உன் சாயப்பா உனக்கு அனைத்து மாற்றங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராகி இருக்கிறேன். அந்த வேலைதான் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் முடியும் தருவாயில் இருக்கிறது. இனி உன் வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே நீ காணப்போகிறாய். அதற்கான வேலையும் முடிந்துவிட்டது. நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வரப்போகிறாய். அதற்கான இறுதிக்கட்ட வேலையில்தான்
நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உனக்காகவே யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். எதுவும் தவறாக நிகழாது. என்னை மீறி எதுவும் தவறாக உன்னை நெருங்கவும் முடியாது. நம்பிக்கையோடு இரு. உன்மேல் நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா மேல் முழு நம்பிக்கையாக இரு. நீ நினைத்தது போல், நீ ஆசைப்பட்டது போல், நீ விரும்பியது போல் உன் வாழ்க்கை எல்லாமே சுகமாகவே முடியும். சோகம் வந்துவிட்டாலோ, வேதனை வந்துவிட்டாலோ, பிரச்சனை வந்துவிட்டாலோ என்னை நினைத்துப்பார். எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்துக்கொண்டே இரு. உனக்காக அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. இனி நமக்கு எதுவுமே நடக்காது என்று முடங்கி விடாதே. கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்தும் விடாதே. உன்னை நம்பு. உன்னை மட்டுமே நம்பு. உன்னால் அனைத்துமே முடியும். உனக்காக நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான அனைத்து மாற்றங்களையும் நான் ஏற்படுத்தப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்து வருந்திய காரியத்தை மிக சிறப்பாகவே நடத்தி முடிக்கப் போகிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றி காக்கும் வல்லமை என்னிடம் உள்ளது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நீ விருப்பப்பட்டது எல்லாம் காலதாமதம் ஆகிறது என்பதை புரிந்து கொள். காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை நீ மிக சுலபமாக அனுபவிக்க மாட்டாய். அனைத்தையும் உன் அப்பா உனக்காகவே தர காத்து கொண்டிருக்கிறேன் கண்மணியே. விரைந்து வா. நம்பிக்கையோடு எழுந்து வா. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உன் அப்பா வைத்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் பெற்றுக்கொள். உன் வாழ்க்கை சுபமாகவே இனி மாறப்போகிறது. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. விருப்பப்பட்டதெல்லாம் நடக்கப் போகிறது. ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு எல்லாமே கைகூடி நடக்கப் போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. என் வாக்கு என்றைக்கும் பொய்யும் ஆகாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்ற சிந்தனையிலேயே இரு. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வைத்துக்கொண்டு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உன் கைகளில் கொடுக்கும் அந்த வேலையை நான் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறேன். நான் பொறுப்பேற்றிருக்கும் பொழுது எதுவும் தவறாக முடியாது. எதுவுமே தவறாக முடிந்து விடவில்லை குழந்தையே. இது நாள் வரை எல்லாம் சுபமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிதான். நீ இது நாள் வரை போராடும் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ராஜயோகம்தான். உன் அப்பா இருக்கிறேன். உனக்காகவே இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே அஞ்சாதே குழந்தையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவே வேண்டாம். உன்னை பற்றி அதிகம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இந்த இரண்டுமே உன் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் செயலாகத்தான் இருக்குமே தவிர வேறு எதையுமே நீ சாதிக்கவே முடியாது. ஒரு உண்மையை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. இங்கு நடக்கும் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் எதுவாக இருந்தாலும் அதற்கு இறைவனை சூத்திரதாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். அவனே காப்பவன், அவனே அளிப்பவன். அவன் ஒருவனே அனைத்துமாக நின்று செயல் புரிந்து கொண்டிருக்கிறார் அனைத்தையும். இந்த கால சக்கரத்தின் ஒவ்வொரு சுழற்சியிலும் இறைவனின் திட்டம் இருக்கத்தான் செய்கிறது கண்மணியே. அதனால் மனிதனாக பிறந்த நீ நடப்பது அனைத்தும் நம்மால் தான் நடக்கிறது, மற்றவர்களால் தான் நடக்கிறது என்று வேறு ஒரு கற்பனை உலகத்தில் நுழைய வேண்டாம். உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளவும் வேண்டாம், நொந்து கொள்ளவும் வேண்டாம். எல்லோர் வாழ்க்கைக்கும் இறைவன் ஒரு திட்டத்தை தீட்டியிருப்பார். நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? உன் வாழ்க்கைக்கும் இறைவன் ஒரு திட்டத்தை வகுத்திருப்பார். அந்த திட்டப்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வாயா? எல்லாம் இறைவனின் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றால்
இறைவனின் சிந்தனைப்படிதான் எல்லாம் சுழன்று கொண்டிருக்கிறது என்றால் நான் என்னதான் செய்ய வேண்டும் என் வாழ்க்கையில் என்று கேட்கிறாயா கண்மணி? நீ ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக இருந்து விட்டாலே போதும். இதற்கான அர்த்தம், உன் சாயப்பா சொல்ல வருவதற்கான அர்த்தம், எதையுமே செய்யாமல் சோம்பேறியாக இருந்துவிடு என்பது அர்த்தம் கிடையாது என் குழந்தையே. உன்னுடைய செயல்களும் நம்பிக்கைகளும் சிந்தனைகளும் நடந்து கொண்டேதான் இருக்கும். அதை நீ செயல்படுத்தி கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய மனதை மட்டும் வெளிப்படையாக, உண்மை தன்மையாக, நம்பிக்கை உண்மையாக வெறுமனே உன் மனதை வைத்து கொண்டாலே போதும். எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்காமல், தீவிரமாக யோசனையில் ஆளாகாமல், எதை பற்றுமே யோசிக்காமல் மனதை வெறுமனே அப்படியே வைத்துவிட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன். ஒரு குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி இல்லையென்றால் தன் தாய் அந்த குழந்தையை கவனித்து எப்படி பார்த்து பார்த்து மருந்து கொடுப்பாளோ அதே போலத்தான் உன் சாயிநாதரும் குழந்தையே. உன்னை ரணப்படுத்தி, உன்னை ஏளனமாக பேசி உன் மனதை காயப்படுத்தியவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அந்த பேச்சையும் கீழ்த்தனமையான நடத்தையையும் உன்னால் உணர்ந்து கொள்ளவும் மனதில் தைரியமில்லை. அதை தாங்கிக் கொள்ளவும் மனதில் வலுவில்லை. அதனால்தான் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறேன். சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கவே நான் இவ்வளவு நடத்தைகளையும் இவ்வளவு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். உன் மனம் என்பது கோட்டை போல் கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியம் உனக்குள் வர வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த நிகழ்வுகளை உன் மனதுக்குள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையிலும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். நேற்று வந்த அதே மேகங்கள் இன்று வானில் தெரியாது, கிடைக்கவும் கிடைக்காது. உன்னால் தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது என் குழந்தையே. அதே போல இன்று உன் வாழ்க்கையில் வந்த சோகங்களும் சோதனைகளும் நாளை உனக்கு தொடராது. உன்னை எப்பொழுதும் தொடரவே தொடராது. சோகங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். இன்பமும் துன்பமும். உன் எதிரிக்கு நீ தோற்றப் போக வேண்டும் என்ற ஆசைதான் அதிகமாக இருக்கும். அப்படி அவன் தோற்றுவிடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் எழுந்து கம்பீரமாக நில். அவர்கள் கண்களில் நிச்சயமாக ஒருவிதமாக பயம் தெரியும். அதை உன்னால் பார்க்க முடியும் கண்கூடாக. எனவே நம்பிக்கையோடு எதிர்த்து நில். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. வானே இழிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நீ அந்த எதிர்த்து சிங்கம் போல எதிர்த்து நின்று போராடும் அந்த தோரணையில் உனக்கு வந்த சோதனைகளே உன்னை விட்டு விலகிவிடும், வந்த வடம் தெரியாமல். வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து பயந்து உள்ளேயே உட்கார்ந்திருப்பதை விட எது நடந்தாலும் தைரியமாக எழுந்து நில். எழுந்தால் வெற்றி, விழுந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள். ஆனால் எழுந்து நிற்பதை மட்டும் மறந்து விடாதே. குழந்தையே, மனிதன் எதை உறுதியாக நினைக்கிறானோ அதுவாகவே அவன் மாறிவிடுகிறான். எனவே நல்லதையே நினை. நல்லதை மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. இந்த வழி மூடிவிட்டதே, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா, என் வாழ்க்கையை முடிவு செய்ய, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தில் புலம்பி புலம்பி உட்கார்ந்திருப்பதை விட வேறு வழி என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்தாலே உனக்கான ஒரு வழி கண்டிப்பாக உன் கண்களுக்கு தெரியும். அதுவும் பிரகாசமாகவே தெரியும். உனக்கான ஆறுதல் என்பது உன்னிடம்தான் உள்ளது என் குழந்தையே. மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் அது. எது நடந்தாலும் மறந்து போய்விடு. நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. அது உன் மனதிற்கு தான் தீங்காக முடியும். அதேபோல் எது எதிர்த்து வந்தாலும் கடந்து சென்றுவிடு. ஒரு புன்னகையை சிந்திவிட்டு கடந்து சென்றுவிடு.
அப்படி நீ செல்லும் பொழுது, புன்னகைத்து செல்லும் பொழுது உனக்கு எதிராக வந்த அனைத்தும் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு உன்னை விட்டு விலகிவிடும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான். இதற்கு யாருமே விதிவிலக்கு அல்ல. பொலிவான முகத்தை, தெளிவான முகத்தை தான், தெளிவான சிந்தனையை, நல்ல எண்ணத்தை தான் நான் உன் முகத்தில் தினம் தினம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய நல்ல எண்ணமே, உன் நேர்மையே உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான நல்ல வாழ்வை உனக்காகவே கொடுக்கும். உனக்கான நல்ல வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே எண்ணிக்கொண்டு உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, உனக்கு சில விஷயம் புரியவும் இல்லை. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்கள் வாயளவில் உனக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு மனதளவில் நீ படும் கஷ்டங்களை பார்த்து ரசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? மனதளவில் நீ படும் கஷ்டத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய மனவேதனையை அனைத்தையும் அவர்களிடமே போய் கொட்டிக் கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இந்த செயலை கேட்டுவிட்டு, உன்னுடைய பிரச்சனையை கேட்டுவிட்டு அதை மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு சந்தோஷமும் பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பாவியான என் குழந்தையே, இதை புரிந்து கொள்ளாமல் நீ மீண்டும் மீண்டும் அவர்களிடமே போய் ஆறுதலை தேடுகிறாயே. இது புரிகிறதா அல்லது புரிந்தும் புரியாமல் போல் செய்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கும் தெரியவே இல்லை. நான் கூறுவது உனக்கு ஒன்றே ஒன்றுதான். எப்பொழுதுமே யாரிடமும் போய் அனைத்து ரகசியத்தையும் கஷ்டத்தையும் கூறிக்கொண்டே இருக்காதே, பகிர்ந்து கொண்டே இருக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உண்மையானவர்கள் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள். மூன்றாம் நபர் கூட உன்னிடம் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் உனக்கு மிக மிக அதிகமாக துரோகத்தை இழைப்பார்கள். இதுதான் மனிதனின் மனம். அதுபோலத்தான் பல பேர் உன் அருகாமையிலேயே இருந்து கொண்டு உனக்கு பல துரோகத்தையும் பல கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ படும் வேதனையை பார்த்து ரசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை மிக சரியான நேரத்தில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். உனக்கான ஆபத்து உன்னை சுற்றி இருப்பவர்களால் நிறையவே இருக்கிறது. எனவே முதலில் கவனமாக இருக்க பழகிக்கொள். எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் சாயப்பா எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்ற மன அமைதி மட்டும், மன தைரியம் மட்டும் உன்னிடம் இருந்தால் போதும். நீ நினைப்பது போல் எல்லாமே உனக்கு வசமாகும். நீ என்ன எண்ணுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாகவே விடுகிறது. எண்ணும் எண்ணங்களே உன்னை தீர்மானிக்கவும் செய்யும். இனிமையான எண்ணங்களோடு இந்த உலகில் மகிழ்ச்சியுற்று வாழ பேராசை என்பதை ஒழித்து மன நிம்மதி என்ற விலைமதிப்பெற்ற செல்வம் பெற முயன்று கொண்டே இரு. மன நிம்மதியோடு இரு. தேவையானதற்கு மட்டுமே ஆசைப்படு. உனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டாலே நீ ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடலாம். மற்றவர்களை பார்த்து கோபப்படுவதோ பொறாமைப்படுவதோ சகித்து கொள்வதோ, நமக்கெல்லாம் அவர்கள் போல் வாழ்வு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிப்பதோ வேண்டாத செயல். இறைவனுக்கு தெரியும், உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பது உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் தானே. எனவே அனைத்தையும் அவர் கைகளில் ஒப்படைத்துவிடு. உனக்கு தேவையானது தேவையான தருணத்தில் தேவையான நேரத்தில் எல்லாமே உனக்கு சுகமாக கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன்.
நீ ஏங்கும் விஷயம், உன் மனதில் இவ்வளவு ரணங்களை ஏற்படுத்தியிருக்கும் விஷயம் உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையானது என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியாமல் சென்று விடுமா, அல்லது எனக்கு புரியாமல் தான் விட்டு விடுவேனா? உனக்கு வேண்டியதை உனக்கு தேவையான தருணத்தில் உனக்கு தேவையான நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பாதத்தை வணங்கி நித்தம் நித்தம் சாயியே சர்வதம் என்று நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா? நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் இல்லை, யாருமே இல்லை என்று கலங்கும் நேரத்தில் நான் உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ எதை விதைக்கிறாயோ அதைதான் அறுவடை செய்வாய். உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செயல்படும் ஒவ்வொரு காரியங்களும் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். விலகுபவர்களை விட்டுவிடு, விரும்பி வருவோரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நல்லது நடக்கும். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும்.